வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மாயில் கத்தார்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருங்க, நவம்பர் 19 புதன்கிழமை. ஸோ நவம்பர் 19 புதன்கிழமை சரியாக மணிங்க 1 மணி ஆகுது. இன்றைக்கி டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குது. ரொம்ப ஹீட்டாகவும் இல்லை, ரொம்ப கூலிங்காகவும் இல்லை, நார்மலாக இருக்குது. சரிங்க கைஸ், இப்போ விஷயத்துக்கு நம்ம வருவோம். நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேக்கண்ட் வந்திருக்கு. சரிங்களா, 4-5 வேலை வந்திருக்கு. ஸோ இதில் சில பேருக்கு ஏற்ற வேலையே நிறையா இருக்குது. நான் சொல்கிற வேலை என்னென்னா டிரைவர் வேலை. இங்கே ஒரு கம்பெனி விசா, கத்தாரில் ஒரு கம்பெனிக்கு வண்டி ஓட்டுற வேலை வந்திருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா அந்த கம்பெனி ஒரு க்ளீனிங் கம்பெனி தான். இங்கே அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கள அவங்க லேடிஸ் வேலை பார்ப்பாங்க. அவங்கள கொண்டு போய் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ கம்பெனி விசா. சேலரி 2200 ரியால்லேருந்து 2400 ரியால் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். நீங்கள் பார்க்குறத பொறுத்து இருக்குது. ஓவர் டைமத்தோட பேசிக் சேலரி 2200 ரியால் பேசிக் சேலரி. ஓவர் டைம் பார்க்குறத பொறுத்து உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூம் நீங்கள் தான் வெளியில் எடுக்கிற மாதிரி வரும். அந்த ரூமுக்கு என்ன வாடகை வருதோ 500 ரியால் தனியாக உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா, ரூமுக்கான ஏதோ வாடகை காசு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபுட்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டயத்துக்குள்ள ஃபுட்டு மட்டும் தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ வேலை அதிகமான வேலை கிடையாது. ஒரு கம்பெனி விசா, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கலாம், வேலை அதிகமாகவும் இருக்காது. யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது ப்ரெஷர்ஸ் கிடையாது. ஒன்று குவைத் ரிட்டர்ன், இல்லை கத்தார் ரிட்டர்ன், இல்லை வேறு ஏதாச்சும் கல்ஃப் கண்ட்ரீஸில் ரிட்டர்ன் டிரைவர்ஸ் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து இன்னொரு வேலை ஒன்று இருக்குது. குவைத்தில் ஒரு ஹவுஸ் டிரைவர் வேக்கண்ட் இருக்குது. ஆமாம், ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் வண்டி ஓட்ட போகிறீங்க. அவங்களுக்கு ஒரு 45லேருந்து ஒரு 50 ஏஜ் இருக்கும். ஜென்ஸ் தான். சரிங்களா. ஒரு ஆண், ஒரு ஒரு ரொம்ப வயசானவர் கிடையாது, கொஞ்சம் நார்மல் தான். ஸோ அவருக்கு மட்டும் தான் வண்டி ஓட்டணும். முஸ்லீம்ஸ், அவங்களுக்கு முஸ்லீம் தான் வேணும்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன பண்ணி கேஸ்ட்டை பற்றி பேசுகிறேன்னா, சில கண்ட்ரீஸில் சில வீட்டில் இந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ முஸ்லீம் ஒரு ஆள் வேணுமா? ஸோ புது ஆளாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. 120 தினார் சம்பளம் கொடுக்குறாங்க. சாப்பாடு, ரூமு கொடுத்து உங்களுக்கு 120 தினார் சம்பளம். டிக்கெட்டு கொடுத்துருவாங்க. மெடிக்கல், ஸ்டாம்பிங் எல்லாமே அவங்க பார்த்துக்குருவாங்க. சரிங்களா. உங்களுக்கே தெரியும், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ விசா கிடையாது. எல்லாத்துக்கும் பேமெண்ட் இருக்குது. சரிங்களா. நான் சொல்கிறேன், ஒரு இதுக்கும் எனக்கு மெசேஜ் போடுங்க, எந்த ஜாபுக்கு எவ்வளோ வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. இன்றைக்கி கூட காலையில் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்குற சேலரிக்கு ஃப்ரீ விசாவா அப்படி என்ன, நான் ஃப்ரீயாக எடுக்கிறேன்னு நினச்சிட்டாங்க போல. தான் அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட டீட்டெயில் கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், இது எதுக்கு இவ்வளோ வரும், இது எதுக்கு இவ்வளோ வரணும். ஸோ அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் எனக்குன்னு கொஞ்சம் காசு வச்சு தான் நான் எடுப்பேன். சரிங்களா. நான் எடுக்கிற வீடும் சரி, உங்களுக்கு வேலையும் சரி, உறுதியாக நான் கேரண்டி கொடுப்பேன். அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு போயிட்டு ஒரு மோசமான வீட்டில் கொண்டு போய் உங்களை தள்ள மாட்டேன். ஒரு நல்ல வீடாக இருக்கணும், வேலை நீட்டாக இருக்கும், ரெஸ்பெக்டான ஃபேமிலியாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் உங்களுக்கான வேக்கண்ட் நான் பார்ப்பேன். ஸோ கைஸ், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 ஒர்க் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் கத்தாரில் ஒரு ரிட்டர்ன் டிரைவர் தேவை. குவைத் ரிட்டர்ன் இருந்தாலும் சரி, கத்தார் ரிட்டர்ன் இருந்தாலும் சரி. ஒரு லாயர் ஒருத்தவங்களுக்கு வண்டி ஓட்டணும். ரொம்ப டீசெண்டான வேலை. இன்னொன்று என்னென்னா, இங்கிலீஷ் மஸ்ட். இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சால் உங்களுக்கு 2000 ரியால் சம்பளத்தோட சாப்பாடு, ஃபுட்டோட உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா. இல்லை சார், எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும், அரபி நல்லா தெரியும் அப்படின்னா 1800 ரியால் சம்பளம் கிடைக்கும் அந்த ஜாபுக்கு. கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், யாருக்காவது விருப்பம் இருந்தால் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்கும், 2 டேஸ் தான் இருக்குது. சரிங்களா. இந்த 2 டேஸில் யார் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணி யார் உங்களுக்கு வேலை இது சொல்கிறீங்களோ அவங்களுக்கான வேலையாக அந்த வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. இன்னொன்று நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நான் சொன்ன எல்லா வேலையிலையுமே உங்களுக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்ட உடனே எனக்கு நீங்கள் அந்த விசா அமௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் பேமெண்ட் எனக்கு நீங்கள் ஜிபே பண்ணணும். நீங்கள் மெடிக்கல் பாஸ் ஆனீங்கன்னா பாக்கி பேமெண்ட், உங்களுக்கு டிக்கெட் எல்லாம் நான் உங்கள் கையில் கொடுத்ததுக்கப்புறம் பாக்கி பேமெண்ட் நீங்கள் தரணும். மேபி மெடிக்கல் அன்ஃபிட் ஆனீங்கன்னா நீங்கள் என்ன பணம் கொடுத்தீங்களோ அது பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். 1000 ரூபா எடுத்துக்கிடுவேன், 2000 ரூபா எடுத்துக்கிட்டு பாதி பணம் கொடுக்குறது அதுவே இருக்காது. உங்களுடைய பணம் உங்களுக்கு வரும்.
யாருக்காவது நம்பிக்கை இருந்தால் என்னையே காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வேலை தாராளமாக இருக்குது. உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கணும், ஊரில் கடனாக இருக்குது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் இருந்தால் ஓரளவு ஃபேமிலியை நான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க யாராக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ணுவேன், சரிங்களா? ஒரு 1/2 hour 1 hourல உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு டிஎம்மில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் சொன்ன வேலை எல்லாமே 2 days தான் இருக்குது. அந்த 2 daysல யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப்பை நீங்கள் தேடிக்கிங்க, சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வீட்டில் வேலை விசா வந்ததுன்னா அந்த வீடை பற்றி நல்லா விசாரித்து வீட்டில் எந்த பிரச்சனை இல்லைன்னா மட்டும்தான் நான் அந்த வீட்டுக்கு டிரைவர் கொடுப்பேன், சரிங்களா? ஸோ நானும் கிட்டத்தட்ட ஒரு டிரைவர்ஸ் நிறைய எடுத்துட்டேன், எல்லோரும் நல்லபடியாக வேலை பார்க்குறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் ஒரு அவருக்கு மட்டும் தான் ஒரு 10 daysக்கு மேலே ஆயிடுச்சு. அவருக்கு நேற்று தான் மெடிக்கல் முடிஞ்சது, செவ்வாய்க்கிழமை தான் மெடிக்கல் முடிஞ்சிருக்கு. அங்கே அவருக்கு மெடிக்கல் எல்லாம் ஓகே ஆகி இங்கே ரிசல்ட்டு இங்கேருந்து இப்போ கத்தார்லேருந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டிக்கெட்டு எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்கள அங்கேருந்து நான் இங்கே கத்தாருக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க, சரிங்களா கைஸ்? ஸோ நம்பிக்கை, இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வேலை வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கத்தாரை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கத்தார் மட்டும் இல்லாமல் குவைத்து, மஸ்கட்டு எல்லா கண்ட்ரிலையுமே வேலை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வேணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி வேலை நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எதாவது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், சரிங்களா? சரி காய்ஸ், பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏதாச்சும் வேக்கண்ட் வரும்போது நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.